கண்ணு உடனடக்கி காந்தரவ கண்ணடக்கி சீட்டாக பிரதமரம் சொக்க வைக்க சொல்லடக்கி பார்க்க பரவச காட்டும் பேசும் வார்த்தையில் போதையிட்டும் அப்படி இருக்கு நானும் இந்நாட்டு மன்னருக்கு இரண்டாம் தார மனைவியாக மோகனா என்று பெயர் பெற்று எவ்வித குறையில் சிறப்புல வந்து வருகிறது. இருந்தாலும் அனிதமே என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். என்னுடைய கணவரை பார்ப்பதற்கு இந்நாட்டுக்கு அவளை பார்க்கணும் சொல்லவா? எங்கத்தான் போறேன் எங்கத்தான் வரான்னு தெரியல. சரி சரி காத்திருந்து பார்க்கலாம். என்ன காவை வரும்போது நல்ல தடவை மூதேவி என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை பார்த்தேன் நீ என்ன பார்க்கல பணியில பாட்டி நமக்கு போச்சானடா மாடையா வாடா இங்க. ஏய் ஏய் மூஞ்சா மோகர் கட்டம் பாரு. நான் ஒண்ணு சொல்லல இவனு சொன்ன. ஆமா அவன் என்ன பண்றான் என்ன பேசுறான் பாத்தியா? ஏய் அடிக்கிறமோ அரண்மனைக்கு எனக்கு முன்னதாக வந்து எனக்கு அவை காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் காலத்தாமது எங்க போயிட்டாருப்பா? அது அம்மா கேக்குறேன். வேற எது கேட்டு சொல்றேன்? எங்க ஊரு செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி ஏறி ஆட்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏறிட்டோம். ஆட்காட் பஸ் ஸ்டாண்ட் இந்த ஊரை வரத்துக்கு 3 மணி நேரமா காத்துக்கிறோம். ஒரு பஸ் கூட அந்த 3 மணி நேரத்துல நந்தே வந்துருக்கலாம் மேடம். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று சொல்லி நிக்கிறோம். ஜனம் ஏறாங்க பாரு. ஏறோ ஏறி ஏறாங்கம்மா. கைய வெட்டிடுவேன். பஸ்ஸுக்குள்ள விளக்கமா சொல்லி பஸ்ல ஏறாங்கம்மா. எல்லாரும் பின்னால ஏறினாங்க. நான் போய்
ஏண்டா பஸ்ஸுக்கு முன்னாடி போய் ஏறானா என்னோட ஏன் மேல ஏறிக்குது என்ன பண்ற தொலைச்சு கூட தொலைச்சு எல்லோரும் பின்படுது ஏறுறாங்க. ஏறினாங்க நான் போய் மின்படுது ஏறி உள்ள போய் பார்த்தா ஏண்டா ஏறி உள்ள போய் பார்த்தேன் குளத்து உள்ள போய் பார்க்க வேண்டியதாடா பஸ்ல ஏறி உள்ள போய் பார்த்தா இடமே கிடையாது. கிடையாது அவ்வளவு கூட்டம். அவ்வளவு ஒரு கூட்டம். அந்த ஜனத்திலையும் சுத்தி வச்சு பாக்குறாங்க இடம் கிடைக்குமா எங்கப்பா அப்படி விளக்கமா சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்தா டிரைவருக்கு பக்கத்துல ஒரு சீட்டு காலியாக இருந்தது. பிறகு அது பார்த்தா ஏம்மா அந்த பஸ்ஸுக்கு ஒரே ஒரு டிரைவர்மா. இத பாருப்பா இந்த உலகத்துல எத்தனை பஸ் இருந்தாலும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கு கம்பல்சரி ஒவ்வொரு டிரைவர் தான் இருப்பாங்க. என்ன வித்தியாசமா சொல்றீங்க? அவர் ஒரு டிரைவர் அதோட பரவாயில்ல பரவாயில்லை. அவர் ஒரு வேலை செய்யறாரு. அப்படி என்ன வேலை செய்யறாரு? ஒரு வேலையா 2 வேலையா? என்னப்பா அது மாதிரி ரவுண்டா ஒண்ணு தாமா தட்டணும். அது தாமரை தட்டு கிடையாதுப்பா. அதுக்கு பேர் தான் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க. சரிங்க அது ஆமா அது கூட போட்டு விடுமா. அதுல இந்த பக்கம் கீரை ஒன்று பட்டியா ஒண்ணுக்குது அதை பொண்ணு அதுக்கு பேரு தான் பிரேக்கு. பேக்காது பிரேக்குடா பேக்கு. பேக்கா ஏய் பிரேக்கு பிரேக்கு அது கூட போட்டு விடுமா. அதுல இந்த பக்கம் இப்படி போய் ஒண்ணு முறிக்கணும் பிடிக்குது அந்த கையில அதுக்கு பெருசா கீருன்னு சொல்லுவாங்கப்பா. கீராது ஆமா இதெல்லாம் கூட போட்டோமா போகட்டும். அந்த பஸ்ஸுக்கு ஒரு அதிசயத்தை பார்த்தோம் போது ஏய் பஸ்ல எந்த அதிசயம் இருக்கு போது அதெல்லாம் அந்த பக்கம் சைட்ல ஒண்ணு இந்த பத்தி வைக்கலாமா? சைட்ல கட்ட போது அட இறந்த பையன் புண்ணாக்கு சொல்லுடா. ஏய் அது வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பெருத்தா ஆறு. ஆமா அந்த ஆரன் சும்மா கைட்டமா கை வச்சா பின்ன ஆறுன்னு சவுண்ட் வராம வேற என்னடா சவுண்ட் வரும்? இது அத்தனை வேலையும் அந்த ஒரே ஆள் செய்யறாரு. ஒரே ஆள் செய்யறாரு. எனக்கோ இலகிய மனது அவருக்கு ஏதோ ஒரு வேலை ஒத்தா உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்படி போய் முறுக்கி இருக்குது. அது 2 கையில் முடிச்சுக்கணும் குடிச்சுக்கிட்டு என் கையோட பிடிக்கணும் வந்துட்டு எதிர ஒரு லாரி ஒண்ணு வந்துச்சு. அந்த லாரி ரொம்ப மோதி எல்லாருக்கும் எல்லாரும் நீ மட்டும் நல்லா இருக்கிற அதுல அடிப்படவும் நீ மட்டும் அப்புறம் அதிர்ஷ்டவசமா பயிற்சி வந்துட்டு ஜனங்கள்லாம் அடிப்பட்டாங்களே அவளை அப்படி விட்டு வந்த முடியுமா? முடியாதுப்பா. என்ன செஞ்சிருமா? என்ன செஞ்சு அடிப்பட்டவங்கள மொத்த பேர் இட்டு போய் மெக்கானிக் செட்ல சேர்த்துட்டு பஸ் இட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து முட்டாள் என்ன சொன்னேன்? நம்ம அடிப்பட்டல மெக்கானிக் செட்ல சேர்த்தா பஸ் இட்டு போய் கவர்மெண்ட் அட யாருறவன் அடிப்பட்டவங்களை ஆய்ச்சி போயிட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்துட்டு ஆக்சிடென்ட் பஸ் மெக்கானிக் செட்ல சேர்த்துட்டு சொல்லாமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். வந்தது வேலை வெற்றி காட்சி கொட்டி அழுது கொண்டிருக்கின்றாயே அணிந்திரமை யாரை சந்திப்பது வணக்கம். எங்களுடைய மனைவி
போகனா நீ என்றென்றும் சீர சிறப்போடு வாழ வேண்டும். மங்களம் உண்டாகட்டும். எழுந்திரு. பாய்கோ அது உடல மம்தி வைக்கோ கைத்தினா துணைடா பாய்கோ ஒரே கோயிச்சேரி வாசல் இவன் யார்? நம் நாட்டு காவலன். இந்நாட்டு காவலர். ஆமா. அரண்மனைக்குள்ள என்ன வேலை சொல்லுங்க. டேய் வாடா இங்க. அவன் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான்? ஏடா நீங்க பார்த்து விட்டு கண்மூடித்தனமா நின்று கொண்டிருக்கிறீங்க. நான் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அப்படியா? ஆமா. டேய் வாடா இங்க. நானும் என்னுடைய மனைவி மோகனாவும் குடும்ப ரகசியத்தை பேச போறோம். பேசுவா உனக்கு வேலை கிடையாது, போயிட்டு வா. போயிடாமா ஏதோ நான் எப்பதான் வரீங்க அரை மணி நேரம் கழிச்சு வா. எனக்கு என்று அல்லாமல் இன்று என்னை அதிவிரமாக அழைத்த காரணம் யார்? யாருமா உள்ள என்ன பண்ணா இருபா எதுக்குடா வந்த? இத பாரு. ஆயிடுச்சா என்ன சொன்னியா ஏண்டா? இன்னும் அரை மணி நேரமே ஆகல. இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இவனை யார் கூப்பிட்டது? எதுவும் ஆகலைங்க என்னது ஆகல? இங்க என்ன செய்யறீங்க? என்ன அவனு கேட்கிறேன். சரி எனக்கு போல இல்லையா என் நைமிக்கு என்னடா செய்ய போறீங்க மோகனா என்ன கேட்கிறான் அவன்? வெங்காயம் உரிக்க போறேன்டா. சரியா வெங்காயம் உரிக்க போறோம். நான் வெங்காயம் வெட்டி தரேன் அவளுக்கு வெட்ட தெரியும். நான் உரிச்சு கொடுப்பா, அவர் வெட்டுவார். போ. போயிடாமா இத பாரு. அதாவது வந்து நாங்கள் அரண்மனை ரகசியத்தை பத்தி பேச போகிறோம். அதனால நீ உள்ள போ. என்ன அழகு, என்ன அழகு! காத்திருந்த கண்களுக்கு விருந்து வைக்க காதல் என்னும் அமுதத்தோடு அழகை கொட்டி நேற்று வரை எண்ணி வைத்த நினைவாலும் நெச்சமதில் ஊறுகின்ற பழத்தின் தாரும் ஆத்மனா பிரியத்தில் சமத்தெடுத்த அன்னமனை 800 ரூபாய் எடுத்து வைக்க காத்துக் கொண்டிருக்கேன் உனக்காக. எப்படி தெரியுமா? தங்க பதக்கத்தின் மேலே
எவ்வளவு நாட்களாக இந்த ஆசையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தீங்க? இன்று தான் சந்தர்ப்பம் கிடைத்தது. மோகனா, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? பட்ட படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு சென்ற என் தம்பி சந்திரசேகர் படிப்பை முடித்துவிட்டு இன்று நாடு திரும்புவதாக செய்தி. எனக்கு சொல்லுங்க. என் குழந்தை வேறா? ஆமா. எனக்கு கை ஓடல, கால் ஓடல, என்ன பண்ண ஏது பண்ண தெரியலையே. வானத்துக்கு பூமிக்கு சைக்கிள் குதிக்கிறேன். ஆட்ட மாதிரி ஓட்டமா ஓடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொள்ள ஆஞ்சு அறிக்கையை கூட நான் பார்க்க விடவில்லை. எனக்கு சின்னதுல பார்த்து கொண்டாரு. பணம் இல்ல, அழகா இருப்பாரு இல்ல. நீதான வளர்த்த. ஆமா, எனக்கு யார பத்தையும் பொழுது நான் பார்க்கிற பிறகு என் கண்ணுக்குள்ளே அப்படி இருக்குங்க. அப்படி எனக்கு எப்ப வராரு, ஏதோ வராரு, இன்று வருவதாக செய்தி. இங்க பாருங்க, மார்க்கெட் போயிட்டு மட்டன் சிக்கன் பிஷ் முட்டை அத்தனை வகை வாங்க. என் கொடுத்து நான் காரணம் நான் சமைச்சு வைக்கிறேன். வந்து ஒரு சீக்கிரம் மரணி போயிட்டாங்க. அறுசுவை உணவு ஏற்பாடு செய். ஏ மகனா, அறுசுவை உணவு ஏற்பாடு செய்ய. ஏற்பாடு இங்க வாங்க. நீ மகனா, என் தம்பி வர சந்தோஷப்படுறியா? நீ யார், எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த நாட்டு மக்களுக்கு தான் நீ மகாராணி. ஆனால் இந்த அரண்மனைக்கு நீ ஒரு வேலைக்காரி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்க நினைவுபடுத்தி பேசுங்க. மோகனாங்க, மோகனா, உங்களுக்கு 2ஆவது தடவை வாக்கப்பட்டுவேன். இந்த அரண்மனைக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தம்பி உன் தங்கி வளர்ப்பதற்கு எப்படி நான் பாடுபடுறேன், எப்படி நான் கஷ்டப்பட்டிருப்பேன். அப்படி இருக்க பொழுது அரிய மோகனா, நீ இந்த நாட்டுக்கு படுற மகாராணி. இந்த வீட்டுக்கு என்னைக்குமே வேலைக்காரன்னு சொல்லிட்டீங்க. இந்த வீட்டுக்கு நான் என்னைக்குமே வேலைக்காரியா வந்துட்டு போறேன். வெளிநாடு சென்ற என் தம்பி வந்து விட்டாரா?